கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 17:3. உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஒருவர் நமக்கு எதிராக ஒரு செயல் செய்யும் பொழுது நாம் யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்? அந்த நபர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த நபரால நமக்கு பாதிப்பு வரக்கூடாது, அவர் நமக்கு ஏதாவது தீமை செய்து விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நபர்கிட்ட நம்ம என்ன செய்வோம்? ஜாக்கிரதையா இருப்போம். ஆனா சத்தியம் சொல்லுது, என்ன சொல்லுது பாருங்க, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அந்த நபரை குறித்து இல்லை, எதிர்த்து வருகிறவர்களை குறித்து இல்லை. யாரை குறித்து எச்சரிக்கையா இருக்கணுமா? நம்மை குறித்து. ஏனென்றால் அந்த கோபம், எரிச்சல், பகை, வெறுப்பு, மன்னிக்காத இது குணம், இதெல்லாம் நமக்குள்ள போகாத படிக்கு நம்ம என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய சத்தியம் பாருங்க. உங்களை எதிர்த்து ஒரு மனிதன் வந்தால் உன்னை நீயே காப்பாற்றிக்கொள். உன்னுடைய ஞானத்தினால எப்படி நீ தப்பித்து போகணும்னு தெரிந்து கொள். அந்த மனிதரிடம் இருந்து நீ எப்படி உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சொல்லி நீ பார்த்துக்கொள்னு இந்த வசனம் சொல்லலை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? யாக்கோபு 3வது அதிகாரம் 14, 15, 16. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. நல்லா பாருங்க, நாம எல்லாருமே பாவத்துக்கு விலகி ஓடணும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன். பாவம் செய்யும் பொழுது அந்த இடத்துல நம்ம யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இது தெரியும். ஆனா இந்த வசனம் சொல்லுது பாருங்க, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. எந்த இடத்துலலாம் வைராக்கியமும் விரோதமும் இருக்குதோ அந்த இடத்துல என்ன உண்டா? கலகமும் சகல துர்ச்செய்கைகளும். ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, சாத்தானுடைய எல்லா செயல்களுக்கும் செய்கிறதற்கு அங்கு நாம இடம் கொடுக்கிறோன்னு இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையோட கதவை திறந்து நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்கிற அனுமதி என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம். இதுதான் யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். இந்த திருடன் திருட வருகின்ற விதம் இப்படிதான், வைராக்கியமும் விரோதமும். இந்த வைராக்கியம் விரோதம் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்குதா இல்லையா? எல்லார்கிட்டையும் இருக்கும். ஏதாவது ஒரு விதத்துல என்ன செய்யும்? இருக்கும். அதனாலதான் அவர் சிலுவையில இத்தனை பெரிய ஜீவனை கொடுத்தும் அந்த இடத்துல நம்மளால என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. எந்த இடத்துல திருடன் திருடி இருக்கிறான்ங்கிறது நமக்கு இன்னும் என்ன செய்யல? தெரியல. இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை குறித்து நாம என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒருவர் நமக்கு விரோதமாக வரும் பொழுது அவர் என்ன செய்கிறாருங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. இதுல நான் கசப்பை எடுத்துக்கொள்ள போகிறேனா இல்லையா? இதுல அவர் மீது நான் கோபத்தை வைத்துக் கொள்ள போகிறேனா இல்லையா? இதை நான் எப்படி இந்த இடத்துல நான் செயல்பட போகிறேன் என்பதை குறித்து நாம என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது எப்படி இருக்க முடியும்? என் வாழ்க்கையில நான் தானே அதற்கு பொறுப்பு. இந்த செயல்களால நான் பாதிக்கப்படாம எப்படி இருக்க முடியும்? நீங்க கேட்டீங்கன்னா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். நமக்கெல்லாம் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசிகளுக்காக ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார். என்ன பேரு? சமாதானம்
பண்ணுகிறவர்கள், பீஸ் மேக்கர். நாமெல்லாம் ஒரு இடத்துல சமாதானத்தை உருவாக்குகிறவர்கள்ங்கிற பெயர் அவர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய இயல்பு இருக்குமா இல்லையா? நிச்சயமா இருக்கும். என்ன மாதிரியே பேசுறான், என்ன மாதிரியே சிரிக்கிறா, என்ன மாதிரியே எல்லா செயல்களையும் செய்கிறார்கள்ங்கிற ஒரு இயல்பு நம்ம பிள்ளைக்கு இருக்குமா இல்லையா? அதே போல நீங்க எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக மாறி இருக்கிறீர்களோ, உங்களுக்குள் இருக்கிறது தேவ இயல்பு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த தேவ இயல்பை கொண்டு அவர் சமாதானத்தை பின்தொடர சொல்லுகிறார். நம்முடைய வல்லமையில் இல்லை. இந்த யுத்தம் உன்னோடது இல்லை, யுத்தம் என்னுடையது என்கிறார். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாக இருக்கிறோமா, சமாதானத்தை பின்தொடர்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை சமாதானத்தை தடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? இந்த சமாதானம் அப்படிங்கிறது பிறரோடு மட்டும் இல்லை. நான் யார்கிட்டையும் எந்த சண்டைக்கும் நான் போக போகிறது இல்லை, அவங்க கிட்ட நான் வம்பு எதுவும் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கைகள்னால செயல்கள்னால காமிக்காம இருக்கலாம். ஆனா நம்ம இருதயத்திற்குள் அந்த நபரை குறித்து எப்படி நாம் வைத்திருக்கிறோம்? அந்த நபரை குறித்து நமக்குள் ஒரு சமாதானம் இருக்குதா, இல்லை நமக்குள் ஒரு மனப்போராட்டம், ஒரு கலக்கம் இருக்கிறதா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா, அவரோட இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். பழி வாங்குதல் யாருக்குரியது கிடையாதா? நமக்குரியதே கிடையாது. நீ இந்த செயலை செய்தா இல்லை, அதனால நான் திரும்ப உனக்கு நான் என்ன செய்கிறேன், இதை செய்கிறேன். என்னை நீ உதாசீனப்படுத்தினாய் அல்லவா, நான் உன்னை என்ன செய்கிறேன், உதாசீனப்படுத்துகிறேன். எனக்கு நீ தீமை செய்தா இல்லையா, நான் உனக்கு தீமை செய்கிறேன். நீ என்னை புறம் கூறுன இல்லையா, நான் உன்னை புறம் கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி பழி வாங்குற இயல்பு நமக்கு கிடையாதா? பழி வாங்குகிற வேலையையும் அவர் நமக்கு என்ன செய்யலை, கொடுக்கல. பழி வாங்குதல் எனக்குரியது. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஒரு மனிதர் உங்களுக்கு எதிராக வரும்போது நீங்க அதை என்ன செய்யாதீங்க, செயல்படாதீங்க. நான் பார்த்து கொள்ளுகிறேன், நான் செயல்படுகிறேன். நம்மள அந்த இடத்துல என்ன செய்ய சொல்றார் தெரியுமா? மத்தேயு 5வது அதிகாரம் 38ஆம் வசனம் முதல். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடே எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோன் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இது நம்மளோட வல்லமையில இதில் ஒன்று கூட செய்ய முடியாது. இம்பாசிபிள். இது முடியும், கஷ்டப்பட்டு செய்யுங்க அப்படின்லாம் நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். தேவனுடைய வல்லமையை எப்படி வெளிக்கொண்டு வருவது? அவருடைய வித்து நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க, தேவனுடைய வல்லமை எப்பொழுதுமே தேவனுடைய இயல்பில் தான் செயல்படும். நம்ம சாத்தானுடைய இயல்பை வெளிப்படுத்தி கொண்டு தேவனுடைய வல்லமை வேண்டும்னு என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அது முழுவதும் இலவசம். நான் மறுபடி சொல்றேன், அவர் சிலுவையில் கொடுத்தது இலவசம். அதை செய்யறதுக்கு நீங்க எந்த செயலையும் நீங்க செய்ய வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும் அந்த ரட்சிப்பை, அந்த கிருபையை நீங்க என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது அவரை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ உங்க ஆவியில நீங்க எல்லா விடுதலையும் என்ன செஞ்சுக்கிறீங்க, பெற்றுக்கொள்றீங்க. உலகத்தையே படைத்தவர் உங்களுக்குள் தான் இருக்கிறார். அது உங்க சரீரத்துல வெளிப்பட வேண்டும் என்றால், உங்க வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்றால், இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். சின்ன திட்டம்லாம் இல்லை. உலகத்தோடு ஒரு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்து போராடி சுமந்து நம்ம தவிச்சு போய் பரலோகத்துக்கு போற வாழ்க்கையை அவர் என்ன செய்யல, வைக்கல. இந்த உலகத்துக்கு சமாதானம் பண்ணுகிற வேலையை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். உலகத்திற்கு உப்பா இருக்கிற ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். உங்கள் மூலம் அவர் செயல்பட விரும்புகிறார். உங்களை சுத்தி நோய் இருக்கலாம், உங்ககிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சுத்தி கட்டுகள் இருக்கலாம், நீங்க கட்டுகளுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை சுற்றி கவலையோடு தூக்கம் வராம அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், வருத்தப்பட்டு பாரம் சுமந்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க அந்த பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ பெரிய விடுதலை நமக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நாம சாத்தானுடைய இயல்பை வெளிப்படுத்துகிறதினால் அந்த தெய்வ வல்லமை என்ன செய்யப்படாமல் இருக்கு, செயல்படாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.